வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். விவேப் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்த ஒரு ட்ரேடை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாளாகவே ரொம்பவே பேரிஷாக இருக்குது. தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. மேபி அந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விவேப்புக்கு கீழே தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தது. பட் அகைன் மார்க்கெட் ரிட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிது. விவேப் பக்கத்தில் வந்தது. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்தால் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்தது. அதோட வால்யூமையும் பாருங்கள், ரொம்பவே ஹை வால்யூம். ஸோ இந்த விவேப்பில் ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராங்கான அந்த பேரிஷ் கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் 1:2 ரேஷியோ வச்சேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கீழேயும் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னோடய ஐசிடி சீரிஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் கூட இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், கால் ஆப்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல செல் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் ரொம்பவே ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் பை பண்ணும்போது ப்ரீமியம் டிக்கி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் செல் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் விவேப் பக்கத்தில் வரும்போது ஃபாஸ்ட்டாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. விவேப்பை பிரேக் பண்ணவே முடியலை. கடைசியாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 11:30 இருக்கும்போது டார்கெட்டை வந்துட்டு ரீச் பண்ணிச்சு. 1:2 ரேஷியோ ஈஸியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் விவேப்பை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணி வித் வால்யூம் கன்ஃபர்மேஷனோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா விவேப் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். அதை வந்துட்டு நீங்கள் வால்யூமோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது அதோட அக்யூரசி லெவல் வந்துட்டு இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விவேப் பற்றின இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை